வணக்கம் மக்களே, நாங்கள் தான் உங்கள் நாகர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மத்தி மீன் இல்லைன்னா சால மீன் குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ஸ்க்ரீனில் வரும். அந்த ஸ்க்ரீனில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை குழம்புன்னு சொல்லலாம், கரைசல் குழம்புன்னு சொல்லலாம். முன்னாடியே மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பல்லு, 2 தக்காளி, வெள்ளை பூண்டு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பவுலில் போட்டது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கருவேப்பிலை, தேவையான வெந்தயம் போட்டுட்டு ஒரு 2 தக்காளி, ஒரு 6 மிளகாய் வெட்டி பவுலில் இல்லைன்னா நம்ம கடாயில் இருக்கிற அதில் தட்டிக்கோங்க. மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொருளையும் ஒரு அரை முடி தேங்காயும் அரைச்சி வச்சு 2யும் கடாயில் தட்டிக்க வேண்டியதான். அப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணீர், நம்மளுக்கு மீன் எவ்வளோ தேவையான தண்ணீரை ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மசாலாவை போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப தேவையான புளி நம்ம புளிப்புக்கு தக்கன புளியை வச்சு ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடணும். அது பிணைஞ்சு விடும்போது தான் நம்மளுக்கு அந்த குழம்பே ருசி. எதுக்காக பிணைஞ்சு விடுறோன்னா, அப்போ தான் தக்காளி நல்லா நசுங்கும். அதான் நீங்கள் முன்னாடியே மீனுக்கு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது செல் எடுக்க ஈஸியாகவும் இருக்கும், தொளி பிய்யாமையும் வரும். பருப்பில் வச்சாச்சு, கொதிக்குது. கொஞ்சம் காஞ்ச பிறகு மீன் போட்டு மாதிரி தேவையான உப்பையும் போடணும். அப்புறம் காஞ்ச பிறகு சுவையான சால மீன், மத்தி மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.